பாரதி ராஜா புதுமை பெண் என்ற படத்தை துவக்கினார். இயக்குனர் பாரதி ராஜா தன்னுடைய சிஷ்யன் பாக்யராஜின் முந்தானை முடிச்சு என்ற திரைப்படத்தை விட தன் படம் ஒரு படி மேலே இருக்க வேண்டும் என உழைத்தார். ஆனால் புதுமை பெண் என்ற இந்த திரைப்படம் எதிர்பார்த்த வசூலை பெறவில்லை. அப்போதைய முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை அந்த திரைப்படத்தை பார்க்க அழைத்தார் ஏவிஎம் சரவணன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு பாராட்டினார். ஆனால் அந்த திரைப்படத்தின் துவக்க வசூல் சரியில்லை. இதனால் இயக்குனர் பாரதி ராஜா சுணக்கமாக இருந்தார். இதை பார்த்த ஏவிஎம் சரவணன் சின்னவரை பார்க்கலாம் வாங்க என அழைக்கிறார். எம்ஜிஆர் விஷயம் என்ன என கேட்க இயக்குனர் பாரதி ராஜா மனது சரியில்லை என உங்களை பார்க்க விரும்பியதாக சரவணன் சொல்ல உடனே போன எடுத்த எம்ஜிஆர் ஆர்.எம். வீரப்பனை அழைத்து அப்போதைய புதுமை பெண் என்ற திரைப்படத்திற்கு வரி விலக்கு அளித்தார். அதற்கு ஆர்.எம். வீரப்பனோ மறுத்து சரவணனுக்கு தெரியாமல் சொல்கிறார். சில இடங்களுக்கு மட்டும்தான் வரி விலக்கு தர முடியும் என சொல்ல அதற்கு எம்ஜிஆர் எல்லா இடத்துக்கும் கொடுங்க என மீண்டும் கட்டளையாக சொல்ல வரி விலக்குக்கு பிறகு புதுமை பெண் என்ற திரைப்படம் வெற்றிகரமாக ஓடத் துவங்கியது. இயக்குனர் பாரதி ராஜா எம்ஜிஆருக்கு நன்றி கடன் பட்ட தருணம் அது. ஒரு கைதியின் டைரி படத்துக்காக பொன்மானே கோபம் ஏனோ பாடல் படமாகி கொண்டிருக்கும் போது முதல்வர் எம்ஜிஆர் தங்குவதற்காக அங்கு வந்திருந்தார். பாரதி ராஜா கமல் பட ஷூட்டிங் விஷயம் அறிந்த எம்ஜிஆர் ஷூட்டிங் பார்க்க அங்கு வந்து அமர்ந்ததோடு விருந்துக்கும் அழைத்தார். மொத்த சினிமா யூனிட்டுக்கும் எம்ஜிஆர் விருந்து நடந்தது. எல்லோருக்கும் எம்ஜிஆரே நேரிட்டு அவருக்கு சிக்கன் வைத்தீர்களா, இவருக்கு வந்ததா என கேட்டு சாப்பாடு வைத்ததோடு விருந்து முடிந்து வெளியேறும் யூனிட்டின் எல்லோருக்கும் கை கொடுத்து வணக்கம் தெரிவித்து அனுப்பி வைத்தார் எம்ஜிஆர். அப்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்குனர் பாரதி ராஜாவிடம் தன்னிடம் பொன்னியின் செல்வன் கதையின் உரிமை இருப்பதாகவும் திரைக்கதையும் ரெடியாக இருப்பதாகவும் கமல் ஸ்ரீதேவி நடிக்க பாரதி ராஜா இயக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்ட சம்பவமும் நிகழ்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.